ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? நிஷா ரொம்பவே டென்ஷனாக ஆஃபீஸ்லேருந்து வரான். சரி, தன்னுடைய கணவர்கிட்ட தன்னுடைய டென்ஷனை குறித்து பேசலான்னு யோசிக்கும்போது அவருமே அதிக ப்ரெஷரோடே தான் வாராரு. அப்போது அவங்களுடைய கணவர் கேட்குறாரு, சரி ஒரு டீ போட்டு தர முடியுமான்னு கேட்டார். நிஷா சொன்னால், எனக்கும் 1008 டென்ஷன் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ஆஃபீஸ் டென்ஷன் மட்டும்தான், ஆனால் எனக்கு ஆஃபீஸையும் சேர்த்து வீட்டையும் பிள்ளைங்களையும் உங்களையும் வேற பார்க்க வேண்டியது இருக்குது, அப்படின்னா எனக்கு எப்போ டைம் கொடுக்கறது அப்படின்னு சண்டையை ஆரம்பிச்சிது. அப்போது நிஷாவோட கணவர் சொன்னார், வந்த உடனே இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி வேகமாக கை காலெலாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தன்னுடைய வேலைகளை திரும்ப செய்கிறதற்காக அவருடைய கணவர் கிளம்பினார். அப்போ நிஷா சொன்னால், சரி என்கிட்ட என்ன டென்ஷன் என்ன ப்ரெஷர்னு கேட்டால் எனக்கு ஓரளவு குறையும், அதுக்கப்புறமா நான் நார்மல் ஆகிட்டு திரும்ப உங்களுக்கு தேவையான டீ எல்லாம் போட்டு டிஃபனும் செஞ்சு தருவேன்ல, உங்களுக்கு பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லையான்னு சொல்லி கேட்டான். அப்போ நிஷாவுடைய கணவர் சொன்னால், இங்கே பாரு, எனக்கு ஏற்கனவே தலை ஃபுல்லாக அவ்வளோ ப்ரெஷரை நான் கொண்டு வந்திருக்கேன், நீ இப்படி பண்ணினேன்னா எனக்கு கூட கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகும், உங்களாலேயே எனக்கு பாதி ப்ரெஷரும் டென்ஷனும் கூடிரும் போல் அப்படின்னு சொல்லி கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போது அவங்க பிள்ளைங்க கேட்டாங்க, அப்பா வீட்டுக்கு தான் வந்துட்டீங்களே, திரும்பியும் ஆஃபீஸ் ஒர்க்கே பார்க்குறீங்க, வீட்டில் எங்ககிட்ட பேசுங்க, எங்க கூட விளையாடுங்கப்பான்னு சொன்னான். இங்கே பாருடா, உன்கிட்டலாம் விளையாடுறதுக்கு எனக்கெல்லாம் நேரமே கிடையாது, இதை நான் நைட்டுக்குள்ளே இதை முடித்து ஆகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் டீ கூட தரமாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னதும் அவங்க பொண்ணு சொன்னாங்க, சரிப்பா டீ போட தான் போயிருக்கிறாங்க அம்மா, ஆனால் அம்மாக்கிட்டேயும் நிறைய டென்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னன்னு நீங்களும் பகிர்ந்துக்கலாம்ல, அப்போ அம்மாவோட டென்ஷனும் குறைஞ்சிரும், உங்களோட ப்ரெஷரும் குறைஞ்சிரும்லப்பா அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு, உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் என்னுடைய வேலைகளை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும், அது என்னுடைய ப்ரெஷர், உங்கள் அம்மா என்றைக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்தாங்க, எப்போவுமே டென்ஷனில் தான் இருக்க போகிறா, எப்போவும் இருக்கிற டென்ஷன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிஷாவும் அவருக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கும் கொடுத்து அவளும் குடிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா நைட்டு எல்லோரும் சேர்ந்து குடும்ப சுப்பம் பண்ணலான்னு சொல்லும்போது அவளுடைய கணவர்கிட்ட திரும்பி நிஷா கேட்டால், ஆமாம் என்ன சொல்லி ப்ரேயர் பண்ண போகிறீங்க, என்னை பற்றியும் தெரியாது, என் பிள்ளைங்களுடைய தேவைகளை பற்றியும் தெரியாது, எங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாது, அப்போ எதை குறித்து நீங்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டான். திரும்ப நிஷாவோட கணவர் கோபத்தோடு சொன்னார், இங்கே பாரு, இப்போ ஜெபம் பண்ணணுமா, இல்லைன்னா நான் பேசாமல் படுக்கையில் போய் நல்ல நிம்மதியாக தூங்க போகிறேன், என்னுடைய வேலைகள்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு தேவையானது ரெஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு தேவையானது ரெஸ்ட்டு, ஆனால் எனக்கு தேவையானது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அப்போது நிஷாவுடைய கணவர் திரும்பியும் கோபத்தோடு சொன்னார், இப்போது நமக்கு வீட்டில் ப்ரேயர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் தனித்தனியாகவே ஜெபம் பண்ணிவிட்டு பேசாமல் படுத்து தூங்குங்கன்னு பிள்ளைங்கிட்ட சொன்னார். அப்போ அவங்க பையன் சொன்னாங்க, இல்லைப்பா, எல்லாருக்கிட்டேயும் தேவைகளை அறிஞ்சு தானப்பா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்க முடியும், அம்மாக்கிட்டே தான் கேளுங்களேன், அவங்களுக்கு என்னதோ தேவைப்படுதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் சொன்னான். அப்போ நிஷா சொன்னால், சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மனசு உங்ககிட்ட ஏன் இல்லை, அந்த மாதிரியான இருதயத்தை தான் நான் விரும்புகிறேன், ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு வார்த்தை பேச முடியலையே, இப்போவும் நான் சொல்கிறேன், பராமரிக்காத எதுவும் பாதுகாப்போடு இருக்கிறது கிடையாது, அது பொருளானாலும் சரி உறவு முறையானாலும் சரி, அதனால் நீங்கள் எங்களை பராமரிக்கலைன்னா எங்களுடைய உறவுகளும் கண்டிப்பாக அப்படியே பாதியிலே நின்று போயிடும், இல்லைன்னா உங்கள் பாதுகாப்புலேருந்து நாங்கள் விலகிறதோன்னு அர்த்தம், நீங்கள் எங்களை அப்படியே உடச்சி தூர போடுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க.
அப்போ அவளுடைய கணவர் கேட்டாங்க, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? எதுக்கு இப்படி சண்டை போடுற மாதிரியே பேசுகிறேன்னு சொன்னதும் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை, நான் சண்டை போடுறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லலை. எங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிய மாட்டேங்கிறீங்களேன்னு தான் சொல்கிறேன். 2 பேருமே நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம 2 பேரும் மனசை விட்டு பேசலைன்னா பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ எனக்கோ என்ன ஒரு நல்ல உறவுகள் இருக்கும்? எப்படி பேசாமல் எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியும்? இதனால தான் பல குடும்பங்களில் நிறைய விரிசல்கள் வருதோ என்னமோ. இப்படி ஆளுக்கு மனக்கவலையிலையும் ப்ரெஷர்லேயும் டென்ஷன்லேயும் போயிட்டு இருந்தால் பிள்ளைங்களையும் பார்க்க முடியாது, குடும்பத்தையும் நிம்மதியாக நடத்த முடியாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் வேலைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமோ ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் நேரம் செலவழிக்கத்தான் செய்யணும். எங்கள் கூடயும் பேசித்தான் ஆகணும்னு சொன்னா நிஷா. அப்போ நிஷாவுடைய கணவர் சொன்னாங்க, சரி பேசுனா உன்னுடைய கவலைகள்லாம் குறைஞ்சிருமா என்ன அப்படின்னு கத்துனார். அப்போ நிஷா சொன்னா, என்னுடைய கவலைகள் குறையுதோ குறையாதோ அது 2வது விஷயம். நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய மனது திருப்தி ஆகும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி முடித்தாங்க. நிம்மதியாக தூங்கினாங்க. அதுக்கப்புறமா அதிகாலமே எழும்பி எல்லோரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நிஷா எல்லா வேலைகளையும் அழகாக செஞ்சு வச்சுருந்தா. அப்போ தான் அவளுடைய கணவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி பெண்களுக்கும் அதிகமான வேலைப்பளு இருக்கத்தான் செய்யுது, வீட்டையும் பார்த்து பிள்ளைங்களையும் பார்த்து குடும்பத்தை நடத்துறது நல்ல பெண்மணியாக இருக்கணும்ல, அவங்களையும் நம்ம பாதுகாப்பாக பராமரித்து தான் வைக்கணும்னு நிஷாவுடைய கணவர் புரிஞ்சுக்கிட்டு காலையிலேயே அவங்கக்கிட்ட அரை மணி நேரம் பேசி அவங்களுடைய கிச்சன்லேயே அவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா நிஷாவோட இருதயம் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம கணவர் நம்மக்கிட்ட பேசி மகிழ்வோட கிச்சனில் தனக்கான வேலைகளையும் செஞ்சு கொடுக்குறாரேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு 2 பேரும் சந்தோஷமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி உறவு முறையில் இருந்தாலும் சரி, பொருட்களை கையாளுறதுனாலும் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நாம் பராமரிக்கவும் செய்யணும், பாதுகாப்போடையும் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்று பொருள் உடைந்து போயிடும், இல்லைன்னா உறவு முறிஞ்சு போயிடும். அதனால் நம்மளுடைய இருதயத்தையும் கர்த்தர்கிட்ட நாம் பத்திரமா ஒப்பு கொடுக்கணும். அப்படின்னா தான் அதிலிருந்து நமக்கு தேவையான எல்லா ஊற்றும் நல்ல விதமாக புறப்படும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட இந்த நாள் இந்த சிந்தனையோடு நம்ம தொடர்ந்து போவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.